ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறையா டிஸ்ட்ரிக்கள் மாவட்டங்களோடைய வந்துட்டு சுற்றி பார்க்குற பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் போட்டிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் தாங்க. அதிகமாக டூரிஸ்ட்டுகள் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் எப்படி விரும்புகிறாங்களோ அது மாதிரி இப்போ வருங்காலத்தில் வந்துட்டு அதாவது கோயம்புத்தூர் ரொம்பவே விரும்புகிறாங்க. இதில் முதலாவதாக பார்க்க போகிறது மங்களகரமாக சிவபெருமான் ஈசா இருக்குது பார்த்துறீங்களா, ஈசா அடியோகின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்டாச்சுவை தாங்க சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு தியான அறைகள்லாம் நிறையா இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு போனோம்னா இன்னும் ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிவராத்திரிக்கெலாம் போனோம்னா அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நம்ம முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமான் தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அதுபோல் தாங்க மருதமலை முருகன் கோவிலில் நம்ம முருகப்பெருமான் அமைஞ்சிருக்கு. முருகனுடைய 7ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோவிலை அழைச்சிக்கிட்டு இருக்காங்கங்க. இங்கே வந்துட்டு இப்போ தான் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ரொம்பவே பிரசித்தி பெற்று நடந்துச்சு. இந்த கோவில் வந்துட்டு முருகனோட 7ஆம் படை வீடாக இருந்தாலும் இங்கே நிறையா மர்மங்களும் அதிசயங்களும் நடந்துருக்குதுங்க. இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவிலுங்க. கோயம்புத்தூர்லேயே கண்டிப்பாக வந்துட்டு முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லாருமே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முருகன் கோவிலை விசிட் பண்ணிட்டு வாங்க. முருகன் எல்லாருக்கும் அருள் கொடுப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளியங்கிரி ஹில்ஸ் தாங்க. வெள்ளியங்கிரி மலை இது வந்துட்டு 7 மலைகளால் ஆனது. இங்கே வந்துட்டு ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு கலரில் வந்துட்டு காட்சி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதிகமாக பெண்கள் மேலே ஏற மாட்டாங்க, ஆண்கள் தான் போவாங்க. அட்வென்ச்சரான ட்ராவல் வேணும்னா ஆண்கள் கண்டிப்பாக போய் ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு ஒரு இதில் சுண்ணாம்பு மலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருந்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிளேஸ் வந்துட்டு பாய்ஸுக்கு ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ராவலிங்கை கொடுக்கும். போனீங்கன்னா நம்ம சிவபெருமானை கண் குளிர பார்த்துட்டு வரலாங்க. இது தாங்க சிவபெருமானை இங்கே தான் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் அருள்மிகு பட்டீஸ்வரர், இது வந்துட்டு சிவன் கோவில் தாங்க. ஒரு சிவன் கோயில் இந்த ஏரியாக்களே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. நிறையா தூண்களையும் கொண்டு நிறையா கோபுரங்களையும் கொண்டு இங்கே வந்துட்டு அமைஞ்சிருக்குது. நிறையா அதிசயங்கள் அந்த மாதிரின்னு சொல்லலாங்க. இந்த கோவில்லையும் அமைஞ்சிருக்குது. நிறைய கல்வெட்டுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஒரு அருவி தாங்க. இது வந்துட்டு எங்கன்னா, அதாவது இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குங்க. இங்கே போனீங்கன்னா உண்மையாலுமே அட்வென்ச்சர் சூப்பராக கிடைக்கும். கீழே வந்துட்டு ஒரு பார்க் இருக்கும். பார்க்கில் பிள்ளைங்களை கூட விளையாட விட்டுட்டு மேலே போகிறவங்க கூட போயிட்டு வரலாம். 50 ரூபாயை நம்ம சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு கிடி கார் மியூசியம் தாங்க. இது இங்கே வந்துட்டு என்னென்னா, பழைய காலத்து காரு, இது மாதிரி டிசைனாக காருகள் எல்லாமே செஞ்சு மியூசியமாக செஞ்சு வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே இருக்கிற கார் புறம். ஸோ யார் தயாரித்தாங்க அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பிளாக் தண்டர். அதிகமாக குழந்தைங்களும் சரி, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே விரும்புகிறது பிளாக் தண்டர் தாங்க அதிகமாக விரும்புவாங்க. ஆனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றதாங்க இங்கே முக்கியமான ஒன்றே. அதுக்கப்புறம் வந்துட்டு மங்கி ஹில்ஸு. இது ஒரு அருவி தாங்க. உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் இந்த அருவி. நிறையா இந்த இதுக்கு கீழேயும் பார்க்கு இது எல்லாமே அமைஞ்சிருக்குது. ரொம்பவே லார்ஜான ஒரு அருவி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அருவிகளும் மவுண்டெயின்ஸுகளும் இந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. இதுக்கு கீழே ஒரு பார்க் இருக்குது. மேலே போகிறதுக்கு ஒரு 50 ரூபாயை நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்து சேஃபாக போயிட்டு வரணும். அருவிகள் எல்லாம் இப்போதைக்கு வந்துட்டு நிறையா மலைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றது நல்லது. கொஞ்சம் மழை தண்ணி எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறம் கூட போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கோவையில் ஒரு குற்றாலம்னு ஒரு அருவிங்க, கோவை குற்றாலம்னு சொல்லுவாங்கங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறையா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க.